தமிழ்நாடு கொசு ஒழிப்பு களப்பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என திருவெரும்பூரில் நடந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் அவசர ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு கொசு ஒழிப்பு களப்பணியாளர் சங்கத்தின் மாநில மாவட்ட களப்பணியாளர்கள் கூட்டம் திருவெரும்பூரில் நடந்தது. கூட்டத்திற்கு மாநில செயலாளர் தயாளன் தலைமை வகித்தார். தலைவர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் கலைஞர் ஆட்சியில் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 19 ஆண்டுகளாக கொசு ஒழிப்பு களப்பணியாளர்கள் சிக்கன் குனியா, மலேரியா, டெங்கு, பன்றிக் காய்ச்சல், கொரோனா வைரஸ் போன்ற கொடிய நோய்களை கட்டுப்படுத்த இரவு பகல் பாராமல் பணி செய்து வருகிறோம். 2006ஆம் ஆண்டு டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் 317 படி ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி சுமார் 19 ஆண்டு காலமாக பணியாற்றி வரும் கொசு ஒழிப்பு பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். கொசு ஒழிப்பு களப்பணியாளர்களுக்கு தொகுப்பு ஊதியம் வழங்க வேண்டும். கொசு ஒழிப்பு களப்பணியாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் பணியின் போது மரணித்தால் குடும்ப பாதுகாப்பு கருதி நிதி வழங்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி சம வேலைக்கு சம ஊதியம். திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட சுகாதார துணை இயக்குனர் 2023ஆம் ஆண்டு RRT மூலம் மார்ச் மாதம் பணியாளர்களுக்கு ஊதியம் வேலை வழங்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேல் பணி புரிந்தவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநில மற்றும் மாவட்ட கொசு ஒழிப்பு சங்க களப்பணியாளர்கள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு கொசு ஒழிப்பு களப்பணியாளர் சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையின்படி 317 உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு 5 ஆண்டு காலம் முடிய போகிறது. எங்களுடைய பணி நிரந்தரம் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களுடைய கோரிக்கை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவேற்றி தருமாறு இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக தீர்மானமாக முன்வைக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அல்லது ஒரு தொகுப்பு ஊதியத்திலாவது எங்களுக்கு பணி அமர்த்தி வழிவகை செய்து கொடுக்குமாறு மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பணி 2006ஆம் ஆண்டு டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் ஆட்சி காலத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆட்சி காலத்தில் நியமனம் செய்யப்பட்டுள்ள பணியாளருக்கு இன்று பணியே ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. இந்த விடியல் ஆட்சி எங்களுக்கு விடிவு காலம் பிறக்குமா என்றுதான் எல்லா பணியாளர்களும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடைநிலை ஊழியர் என்று சொன்னாலே இந்த மாண்புமிகு தளபதியார் ஆட்சியில் தான் நிறைய கடைநிலை ஊழியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த அடிப்படையில் எங்களுக்கும் பணி நியமனம் செய்யப்படுவார் என்று நாங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் நாங்கள் பிப்ரவரி 8ஆம் தேதி மாநில செயற்குழு கூட்டம் திருப்பூரில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க தயாராக உள்ளோம். மாநிலம் முழுவதும் எவ்வளவு ஊழியர்கள் இருக்காங்க? மாநிலம் முழுவதும் 23,000 பணியாளர்கள் வேலை செய்கின்றோம். அடுத்த கட்ட நடவடிக்கைனா என்ன மாதிரி போராட்டம் கையில் எடுக்க போகுது? எங்களுடைய போராட்டம் ஒரு உண்ணாவிரத போராட்டமா இருக்கும். இல்லை என்றால் எங்க ஒட்டுமொத்த பணியாளர்கள் ஆதார் அட்டை அன்று குடும்ப அட்டையை மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் ஒப்படைக்கலாம் என்று முடிவு செய்கின்றோம். தமிழக அரசு இதுவரைக்கும் உங்கள்கிட்ட கூப்பிட்டு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கா? இதுவரை எங்களை கூப்பிட்டு எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. நாங்கள் சென்று கேட்கும் போதெல்லாம் உங்களுடைய கோரிக்கை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, அது நிறைவேற்றி தரப்படும் என்று தான் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இதுவரை எங்களுடைய கோரிக்கை எதுவும் செவி சாய்க்கவில்லை. நாங்களும் பலகட்ட போராட்டங்களாம் முன்னெடுத்து சென்னையில் கூட டிசம்பர் 7ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். இதுவரை எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அழைக்கவில்லை. உங்க பேரு? மாநில பொதுச் செயலாளர் தயாளன். உங்களோட அமைப்பு பேர்? தமிழ்நாடு கொசு ஒழிப்பு களப்பணியாளர் நல சங்கம்.